ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது SQL இருக்க லீட் ஃபங்க்ஷனை பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Lead function. This lead function is available from SQL 2012. This function is a part of window function. Lead functionன்றது SQL 2012லேருந்து இருக்குது. இதுவும் ஒரு part of window function தான். This function provides access to a row at a specified physical offset which follows the current row. இந்த லீட் ஃபங்க்ஷன் வந்து கரண்ட் ரோக்கு வந்து அடுத்த அப்கமிங் ரோஸ்க்கு வரதுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், பை யூஸிங் த லீட் ஃபங்க்ஷன் ஃப்ரம் த கரண்ட் ரோ யூ கேன் ஆக்சஸ் த டேட்டா ஆஃப் த நெக்ஸ்ட் ரோ ஆர் த நெக்ஸ்ட் ஆஃப்டர் ரோ அண்ட் ஸோ ஆன். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லீட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கரண்ட் ரோ வந்து நெக்ஸ்ட் ரோவோ இல்லை அதுக்கு அடுத்த ரோவோட டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சின்டாக்ஸ் பார்க்கலாம். சின்டாக்ஸ் லீட் ஃபங்க்ஷன் ப்ராக்கெட்குள்ளே ஸ்கேலார் எக்ஸ்பிரஷன் ஆஃப்செட் default over portion by class and order by class. இதுதான் வந்து syntax. First argument பார்த்தீங்கன்னா scalar expression. The value to be returned based on the specified offset. It is an expression of any type that returns a single value. Scalar expression cannot be analytic function. அதாவது இந்த ஸ்கேலார் எக்ஸ்பிரஷன்றது நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க ஆப்செட்டை பேஸ் பண்ணி தான் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணோம். இது வந்து எந்த டைப்போட ஸ்கேலார் வேல்யூ, அதாவது சிங்கிள் வேல்யூ மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸ்கேலார் எக்ஸ்பிரஷன் cannot be analytical function. இது வந்து analytical function கிடையாது அப்படின்னா. Next argument is offset. The number of rows forward from the current row from which to obtain a value. If not specified, the default is what? Offset can be the column, subquery or other expression that evaluates a positive integer or can be the implicitly converted into big int. Offset cannot be negative value or an analytic function. இந்த ஆஃப்செட் ஆர்குமெண்ட்டுன்றது என்னென்னா, நம்ம வந்து இந்த ரோலேருந்து எத்தனை ரோ, ஒரு ரோ முன்னாடி போகணுமா, 2 ரோ முன்னாடி போகணுமா அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறது தான் இந்த ஆஃப்செட் ரோ. இப்போ நம்ம எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா டிஃபால்ட்டாக அது ஒரு ரோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ரோக்கே போகும். இது வந்து காலமாக இருக்கலாம், சப்கோரியாக இருக்கலாம், இல்லை எந்த எக்ஸ்பிரஷன் வேல்யூவாக கூட இருக்கலாம். அதேமாதிரி இது வந்து பாசிட்டிவ் இன்டிஜர் வேல்யூ தான், நெகட்டிவில் இருக்காது. ஓகே. Next argument வந்து default. The value to return when offset is beyond the scope of the partition. If a default value is not specified, null is returned. Default can be column, subquery or other expression, but it cannot be an analytical function. Default must be type compatible with the scalar expression. நம்ம மென்ஷன் பண்ண ஆப்செட்டோட வந்து அந்த ஸ்கோப் வந்து பார்ட்டிஷன்லேருந்து நெக்ஸ்ட்டு இது போயிடுச்சு, பியாண்ட் போயிடுச்சுன்னா அப்போ தான் வந்து நம்ம டிஃபால்ட் வேல்யூ யூஸ் ஆகும். டிஃபால்ட்டாக இது வந்து நல்ல ரிட்டர்ன் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம என்ன வேல்யூ மென்ஷன் பண்ணுறோமோ அது வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். இதுவும் அதே மாதிரி அதுவாக இருக்கலாம், காலமாக இருக்கலாம், சப்கொரியாக இருக்கலாம், இல்லை அதர் எக்ஸ்பிரஷன்ஸ் வேல்யூயாக இருக்கலாம். ஆனால் இது வந்து டைப் காம்பேக்டபிளாக இருக்கும். ஸ்கேலார் எக்ஸ்பிரஷன் என்ன டைப் இருக்கோ அதே இது மென்ஷன் பண்ணும். ஓகே. லாஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து ஓவர், அதாவது பார்ட்டிஷன் பை கிளாஸ். பார்ட்டிஷன் பை கிளாஸ் டிவைட் த ரிசல்ட் செட் ப்ரொடியூஸ்டு பை த ஃப்ரம் கிளாஸ் இன்டு த பார்ட்டிஷன் டு விச் த ஃபங்க்ஷன் இஸ் அப்ளைட். இஃப் நாட் ஸ்பெசிஃபைட் த ஃபங்க்ஷன் ட்ரீட் அஸ் ஆல் ரோஸ் ஆஃப் த query set as a single group. Order by class determines the order of the data before the function is applied. When the partition by class is specified, it determines the order of the data in each partition. The order by class is required. இந்த பார்ட்டிஷன் பை கிளாஸ்ன்றது என்ன பண்ணுவோம்னா வந்து ரிசல்ட் செட்லேருந்து வந்து நம்ம ரிசல்ட் செட்டை வந்து ஒவ்வொரு பார்ட்டிஷனாக பிரிக்கும். அது எந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி வேணும் அப்படின்றது. இப்போ நம்ம எதுவுமே வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம், அது எல்லாமே சேர்ந்து ஒரே குரூப்பாக வந்து கன்சிடர் பண்ணிக்கும். இந்த ஆர்டர் பை கிளாஸ் என்ன பண்ணால், எந்த ஆர்டரில் டேட்டா வரணுமோ அதுக்கு முன்னாடி நம்ம மென்ஷன் பண்ணணும். இந்த பார்ட்டிஷன் பை கிளாஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறது எந்தெந்த பார்ட்டிஷனுக்கு வந்து வரணும் அப்படின்றத வந்து டிட்டர்மைன் பண்ணுறோம். அதனால் அந்த ஆர்டர் பை கிளாஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு வந்து ரிட்டர்ன் டைப்பு. இந்த டேட்டா ஆஃப் டைப் ஆஃப் ஸ்பெசிஃபைடு ஸ்கேலார் எக்ஸ்பிரஷன் null is returned if the scalar expression is a nullable or default is set to the null. இப்போ ரிட்டர்ன் டைப் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்கேலார் எக்ஸ்பிரஷன் வந்து அதோட என்ன டேட்டா டைப்போ அதுதான் ரிட்டர்ன் டைப்பாக இருக்கும். இப்போ சப்போஸ் அது நல்லபிளாக வரவோ இல்லை வந்து டிஃபால்ட் வேல்யூ நம்ம செட் பண்ணியிருந்தாலோ அது தான் வந்து இதுக்கு வந்து ரிட்டர்ன் செட்லேயும் வரும், இல்லைனா வந்து நல்லா வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு லீட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, சேல்ஸ் பர்சன் கோட்டா ஹிஸ்ட்ரின்ற ஒரு சின்ன டேபிள்லேருந்து
ஒரு 2005க்கோ 6க்கோ இருக்கிற இயரில் இருக்கிற சேல்ஸ் கரண்ட் கோட்டாவை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் கோட்டாவை எப்படி டெரைவ் பண்ணுறது சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலமில் அந்த பிஸ்னஸ் என்டிட்டி ஐடி, அதுக்கப்புறம் செகண்டில் கோட்டா டேட்டை பேஸ் பண்ணி இயர் எடுத்துக்கிறோம். அது சேல்ஸ் இயராகவும் அந்த கரண்ட் கோட்டாவை வந்து சேல்ஸ் கோட்டாவை கரண்ட் கோட்டான்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம லீட் டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கோட்டாவை டிரைவ் பண்ணுறோம். இந்த லீட் ஃபங்க்ஷனில் ஃபோர் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் இருக்கிறது தான் சேல்ஸ் கோட்டான்றது தான் ஸ்கேலார் எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்செட் 1ன்றது, 0ன்றது டிஃபால்ட் வேல்யூ. அப்புறம் வந்து சேல்ஸ் கோட்டா டேட்டை பேஸ் பண்ணி நம்ம இங்கே பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். முதல் செட்டில் பார்த்திங்கன்னா கரண்ட் கோட்டாவை தான் நம்ம வந்து ஸ்கேலார் எடுத்திருக்கோம். அதனால் செகண்டாக இருக்கிறது வந்து நெக்ஸ்ட் கோட்டாவில் வந்து ஃபஸ்ட்டு வருது, தேர்டாக இருக்கிறது ஃபோர்த்து, அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. நம்ம ஆர்டர் பேஸ் பண்ணியிருக்கோம், அந்த ஓவர் பேஸ் பண்ணி வருது. லாஸ்ட்டாக இருக்கிறது நல் வேல்யூ, அதில் டிஃபால்ட்டாக எந்த வேல்யூ இல்லாதனால அதுக்கு வந்து 0ன்னு சொல்லிட்டு அசைன் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னென்ன டாபிக் வேணுன்றதையும் கமெண்ட்டில் பிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.